அரிய வகை புள்ளிங்க மாதிரி விதவிதமா போஸ்ட் கொடுக்க தெரியுது. ஆனா சைட் ரைசஸ் போட தெரியலையாடான்னு அண்ணன் அடிச்சு ஒர்க் அவுட் போட வச்சிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு பாட்டில் எடுத்து மண்டல போடுற. ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுத்து பார்த்தாரு. இவன் திருந்த மாட்டான்னு வெக்ஸ் ஆகி வீட்டுக்கே கிளம்பிட்டாரு. அந்த பக்கம் போய் நம்மளால அடி வாங்க முடியாதுன்னு லேட்டன் பைசப்புக்கான ஒர்க் அவுட் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோட பல்கலை விளக்கிட்டு காலை உணவு ஆயிரம் முட்டை சிக்கன் சாப்பாடு பொரியல் எல்லாத்தையுமே உள்ள தள்ளிட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன். வந்தோடனே முந்திரி போட்ட பிரவுன் பட்டை எடுத்து உள்ள தள்ளிட்டு இன்னைக்கு என்கிட்ட கத்து குத்து வாங்க போறது இந்த அட்டைப்பொட்டி தான். குத்தி ஓபன் பண்ணி உள்ள இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். மதிய உணவுக்கு அதே 3 முழு முட்டை சாப்பாடு சிக்கனை உள்ள தள்ளிட்டு கொரியரை கலெக்ட் பண்றதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அங்க தலைவர் பட போட்ட பஸ்ல இருந்தா இன்னைக்கு கொரியரே வந்திருந்தது. தலைவர் இருந்து கொரியரை வாங்கிட்டு ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணிட்டு வர வழியில மேங்கோவோ பச்சைசிங்க போட்டு வந்தோடனே டிபிக்கல் டேங்கோவோ தண்ணியில கலக்கி மடக்குன்னு குச்சிட்டேன். வாங்கிட்டு வந்த மாங்கனி இல்ல 2 மட்டும் எடுத்து வெட்டி கூறு போட்டு தின்னுவிட்டேன். இன்றைக்கான மீன் எண்ணெய் மாத்திரையும் தண்ணிக்கான அளவையும் சமன் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனோடனே இந்த கேரட்டையும் அவளையும் இரவணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா கூட இருக்க ஜீவன் எனக்கு இதெல்லாம் பத்தாது காளான் வேணும்னு சொல்லி கூட்டு போய் நான் காளான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சே என் கண்ணு முன்னாடியே மொத்த காளான் லபக்குன்னு முழுங்குது. ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்கா? சாப்பிட்டு வீட்டுக்கு போற வழியில ஆள் இல்லாத இடமா பார்த்து சற்று நேரம் நடைபயணத்தோட இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிட்டோம். நன்றி.